ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்னால் ராமேஸ்வரம் டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸில் ராமநாதபுரம்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ராமேஸ்வரம்லேருந்து சிதம்பரத்துக்கு இந்த பஸ் டோட்டலாக 377 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இந்த பஸ்ஸை ராமேஸ்வரம்லேருந்து ஈவினிங் 3:50 எடுப்பாங்க. இந்த பஸ் சிதம்பரமுக்கு நைட்டு 1 மணிக்கு போய் ரீச் ஆகும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:03 ஆகுது. நம்ம ராமநாதபுரமுக்கு இந்த பஸ் வந்து ஒரு 5 மணிக்கு வரும். இந்த பஸ் ராமேஸ்வரம்லேருந்து எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா ராமேஸ்வரம்லேருந்து ராமநாதபுரம், தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், காரைக்கால் வழியாக சிதம்பரம் போய் ரீச் ஆகுது. பஸ் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரைடர் கைஸ். இன்றைக்கி நமக்கு சூப்பரான ரைடாக இருக்க போகுது. வாங்க இந்த சூப்பரான ட்ராவலை ராமநாதபுரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸை ஈவினிங் 3:50க்கு ராமேஸ்வரம்லேருந்து எடுத்து ராமநாதபுரமுக்கு எப்படியும் 4:50க்குள்ளே வந்து ரீச் ஆகிரும். இந்த பஸ் மற்ற பஸ் மாதிரிலாம் கிடையாது, எக்ஸ்பிரஸ் கைஸ். அதனால் 1 ஹவர்லேயே கவர் பண்ணி வந்துடுவான். நம்ம ராமேஸ்வரம் டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 4:50க்கு வந்து ரீச் ஆகிருக்குது. கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே 1 ஹவர்லேயே வந்துட்டான். மற்ற பஸ்லாம் ராமேஸ்வரம்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ராமநாதபுரம் வரத்துக்கு. நம்ம பஸ்ஸுக்கு ஸ்டிக்கரிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ரீஸ்டிக்கரிங் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம் கைஸ், இன்றைக்கி ஸ்டாண்டிங் தான் போல். இந்த பஸ்ஸில் வந்தவங்க ராமநாதபுரமில் யாருமே இறங்கலை கைஸ். ராமநாதபுரமில் இந்த பஸ்ஸுக்கு நிறைய பேர் ஏறியிருக்காங்க, தவிர டீபோர்டிங் ஒன்று கூட இல்லை கைஸ். நமக்கு இன்றைக்கி எந்த இடத்துல சீட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஒன்று தொண்டிலையோ இல்லை மீம்ஸ்லையோ கிடைக்கும். இன்றைக்கி நான் ராமேஸ்வரம் போகலான்னு தான் இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் ராமநாதபுரம்லேருந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். இல்லைன்னா இன்றைக்கி இந்த பஸ்ஸில் ராமேஸ்வரம்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் எண்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம பஸ் கரெக்டாக 4:52க்கு ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. எப்போதுமே ராமநாதபுரமில் நிறைய பஸ்ஸுக்கு ஆல்ட் இருக்கும், இந்த பஸ்ஸுக்கு ஆல்ட் இல்லை போல், டக்குன்னு எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ஸுக்கு ராமநாதபுரமுக்கு அடுத்து அடுத்த ஸ்டாப்பிங்கே தொண்டி தாங்க. நான் ஸ்டாப் ரைடு வருவேன். ராமநாதபுரம் டு தொண்டி இந்த பஸ் 1 ஹவரில் போயிடும். மற்ற பஸ்ஸுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் ஆகும். எப்படியும் 5:50லேருந்து 5:55 தொண்டி போய் ரீச் ஆகிடும். வாங்க நமக்கு தொண்டிலேயாச்சும் சீட் கிடைக்காதான்னு பார்க்கலாம். அப்படி அங்கேயும் யாரும் இறங்கினாலும் மீமிசலில் தான் இறங்குவாங்க. 1.5 மணி நேரம் நின்றே ஆகணும். நம்ம இன்றைக்கி இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல கைஸ். இந்த பஸ்ஸு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் வரும், ஆனால் இந்த பஸ்ஸுக்கே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இன்றைக்கி. நான் இந்த பஸ்ஸில் அதிகமாக வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இந்த பஸ் ஃப்ரீயாக தான் வரும். இந்த பஸ்ஸுக்கு ராமேஸ்வரம்லேருந்து கட்டுமாவடி, பட்டுக்கோட்டை வரைக்கும் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டாப் தான் முத்துப்பேட்டை பைபாஸ், திருத்துறைப்பூண்டி பைபாஸ், டேரெக்டாக நாகப்பட்டினம் தான். அதனால் லோக்கல் டிக்கெட் யாருமே ஏறாது, கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் நிற்க போகிறோமோ பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸில் ராமநாதபுரம்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு 250 ரூபா டிக்கெட் பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ் கைஸ். இந்த பஸ்ஸில் ஃபுல் ஈஸியாக ரைடையும் ஃபுல்லாக விண்டோ சீட்லேருந்து உங்களுக்கு நல்லா காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி முடியாமல் போயிடுச்சு. எங்கேருந்து சீட் கிடைக்குதுன்னு தெரில. அங்கேருந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சீட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வியூ தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு 5:12க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் ராமநாதபுரம்க்கு அடுத்து தேவிப்பட்டினம் மட்டும் உள்ளே வந்து போகுது. ராமநாதபுரம் டு தொண்டி நான் ஸ்டாப் தான். இந்த தேவிப்பட்டினம் மட்டும் ஸ்டாப் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து தொண்டி தான். இந்த தேவிப்பட்டினம் வந்து மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸுமே நின்று போகும் கைஸ். 1-to-1 பஸ்ஸுமே நின்று போகும். வாங்க அடுத்து தொண்டி தான், தொண்டியில் பார்க்கலாம். இதுதான் கைஸ் உப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி உள்ள சால்ட் ப்ரொடியூசிங் ஏரியா. இந்த இடத்துல வந்து கடல் தண்ணியை வந்து நிரப்பி வச்சு அதை வந்து காய வச்சு உப்பை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. இந்த உப்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து நிறைய இடத்துக்கு வந்து உப்பு எக்ஸ்போர்ட் ஆகுது. மோஸ்ட்லி ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இங்கேருந்து தான் வந்து உப்பு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த இடத்த உங்களுக்கு விண்டோ சீட்லேருந்து காமிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஆனால் நமக்கு அன்னைக்கில் சீட் கிடைக்கல. உங்களுக்கு நல்லா தான் காமிச்சிருக்கேன், தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. உப்பூருக்கு நம்ம கரெக்டாக 5:30க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான், நம்ம தொண்டி போய் ரீச் ஆகிடலாம். இந்த பஸ் வந்து மேஜரான ஸ்டாப்பிங் மட்டும்தான் நிற்கிது. மற்ற இடத்துல நான் ஸ்டாப் தான். ராமேஸ்வரம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த பஸ் வந்து பாம்பன் நின்றுருக்கும், அப்புறம் வந்து மண்டபம் நின்றுருக்கும், அப்புறம் உச்சிப்புலி நின்றுருக்கும், அதுக்கப்புறம் ராமநாதபுரம் தான் வந்திருக்கும். ராமநாதபுரமுக்கும் தொண்டிக்கும் நடுவில் தேவிப்பட்டினம், உப்பூர் நிற்கிது. இப்போ நம்ம தொண்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். தொண்டியில் எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். ஏன்னா ராமேஸ்வரம்லேருந்து எங்கேயுமே நிற்காமல் வந்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இல்லை டீ குடிக்கிறதுக்கோ ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுப்பாங்க.
தொண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக 5:55க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருக்கும். இங்கேருந்து பஸ்ஸு 6 மணிக்கு எடுப்பாங்க. தொண்டிலையாச்சும் யாராச்சும் இறங்குவாங்களான்னு பார்க்கலாங்க. அப்படி இங்கேயும் இறங்கலான்னா மீமிசலில் தான் இறங்குவாங்க. கண்டிப்பாக மீமிசலில் இறங்கிடுவாங்க. இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கூட்டம் இன்றைக்கி சண்டே நாளில் மட்டும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ராமேஸ்வரம்லேயே எப்போவுமே ஃபுல்லாக நாளாக ஆயிடும். இங்கே தொண்டியிலேருந்து ஒருத்தருமே இறங்கலை கைஸ். எல்லாருமே மீமிசல், கட்டுமாவடி, பட்டுக்கோட்டை தான் போகிறாங்க. இந்த பஸ்ஸை வந்து நிறைய பேர் பட்டுக்கோட்டைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த பஸ்ஸை ரொம்ப பிடிச்சது காரணமே அதாங்க கைஸ். 2 டைரெக்ஷன்லேயும் கரெக்டாக பட்டுக்கோட்டை வந்துட்டு போயிடுவோம். மற்ற சிதம்பரம் வண்டி மாதிரி நைட் டைமில் பட்டுக்கோட்டை போகாமல் இந்த பஸ் போகாது. டே டைம்லேயும் சரி நைட் டைம்லேயும் சரி 2 டைரெக்ஷன்லேயும் இந்த பஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்டுக்கோட்டையிலேருந்து இவ்வளோ பேர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் இருந்தாச்சும் தெரிஞ்சுக்கோங்க பட்டுக்கோட்டைக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு. சிதம்பரம் டு முதுகுளத்தூர், சிதம்பரம் டு ராமநாதபுரம், அப்புறம் சாயல்குடி டு சிதம்பரம், இந்த 3 பஸ்ஸும் வந்து நைட் டைமில் பட்டுக்கோட்டை போகாமல் போயிட்டு இருக்குது. இந்த பஸ்ஸை பார்த்து நீங்கள் 3 பேரும் தெரிஞ்சுக்கோங்க நைட் டைமில் வந்து பட்டுக்கோட்டைக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு. தொண்டியிலேருந்து நம்ம கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பி வெளியே வந்துட்டோம். மீமிசலுக்கு இங்கேருந்து 25 கிலோமீட்டர், கரெக்டாக 6:30க்குள்ளே போயிடுவாங்க. மீமிசலில் தாங்க நமக்கு சீட்டு கிடைக்க போகுது. நமக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் மீமிசல் தானா, அதனால் நான் இறங்கினோன்னே நீங்கள் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த சீட்டு வந்து மிடில் சீட்டு தான். இன்னொருத்தர் வந்து மீமிசல்லேருந்து கோட்டைப்பட்டினம்க்கு அடுத்து மணமேல்குடியில் இறங்குறாரு. அங்கேருந்து நமக்கு விண்டோ சீட் கிடச்சிரும். இப்போ நம்ம மீமிசலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம் கைஸ். நம்ம ஈஸியாக நேர எல்லா பஸ்ஸஸுமே முக்கியமான ஸ்டாப்பிங் தான் நிற்கும். எல்லாருமே நான் ஸ்டாப் ரைடர்ஸ் தான். இப்போது ராமநாதபுரம் டு பட்டுக்கோட்டை இந்த செக்ஷனை எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷனில் ராமநாதபுரம்லேருந்து எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங் தொண்டி தான். அதுக்கடுத்து மீமிசல் தான். அதுக்கடுத்து கோட்டைப்பட்டினம் தான். அதுக்கடுத்து மணமேல்குடி தான். அதுக்கடுத்து கட்டுமாவடி தான். அதுக்கடுத்து டேரெக்டாக பட்டுக்கோட்டை தான். கரெக்டாக 6:34க்கு நம்ம மீமிசல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் மீமிசல் வர டைமுக்கு கரெக்டாக இன்னொரு கனெக்டிங் பஸ் இருக்குது. அதுதான் மீமிசல் டு திருச்சி, மீமிசல் டு அறந்தாங்கி எக்ஸ்பிரஸ். இந்த 2 பஸ்ஸையும் வந்து இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம். மீமிசல்லேருந்து புதுக்கோட்டை, திருச்சி போகிறவங்க இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். அப்புறம் மீமிசல்லேருந்து அறந்தாங்கி போகிறவங்க அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். இந்த பஸ் திருச்சிக்கு நைட்டு ஒரு 10:30 போல் போய் ரீச் ஆகும். நம்ம ராமேஸ்வரம் டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் நிறைய இடத்துல நிறைய பஸ்ஸுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஒரு வழியாக நமக்கு மீமிசலில் சீட்டு கிடச்சிச்சு கைஸ். ராமநாதபுரமில் 4:50லேருந்து மீமிசலில் 6:35 வரைக்கும் நின்றுருக்கேன் கைஸ். 1.25 மணி நேரம் இந்த பஸ்ஸில் நம்ம ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கோம். ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ கூட்டம், ஸ்டாண்டிங்கில் வரவே முடியல. கரெக்டாக நம்ம 6:50க்கு கோட்டைப்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து மணமேல்குடி, கட்டுமாவடி 2 ஸ்டாப்பிங் தான். அதுக்கடுத்து பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டையிலேருந்து நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு நான் ஸ்டாப் ரைடே ஸ்டார்ட் ஆகுது. நைட் டைமில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு மணமேல்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக விண்டோ சீட்டில் சூப்பராக காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கோட்டைப்பட்டினம்லேருந்து ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக 7:03க்கு நம்ம அம்மாப்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் வந்து கோட்டைப்பட்டினமுக்கும் மணமேல்குடிக்கும் நடுவில் இருக்குது. இந்த ஊரில் ஒரு சில பஸ்ஸஸ் தான் நிற்கும். இந்த சிதம்பரம் டு முதுகுளத்தூர், சிதம்பரம் டு சாயல்குடி இந்த வண்டியெல்லாம் நிற்காது. ஒரு வழியாக நமக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு கைஸ். மணமேல்குடியில் இறங்குறவங்க போய் எழுந்திரிச்சு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம மணமேல்குடிக்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். எதுக்காக அவர் அவ்வளோ முன்னாடி எழுந்திரிச்சு போனார்னா, அப்போ எழுந்திரிச்சு போனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டு இறங்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ கூட்டத்தில் இறங்கவே முடியாது. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு அவங்க இறங்கும் போது காமிக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் இன்றைக்கி சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த பஸ்ஸில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த பஸ்ஸில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரி, அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சா, இங்கே ராமேஸ்வரம்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் தெரியுது. இவ்வளோ பேர் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஸ்டாண்டிங்கில் வந்தாலும் இந்த பஸ்லேயே வந்துடுறாங்க. நிறைய பேர் வராங்க. நம்ம 7:09க்கு மணமேல்குடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இறங்குறாங்கன்னு. இவ்வளோ பேரும் நம்ம கூட தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம்லேருந்து வந்தவங்க தான். நிறைய பேர் இறங்குறாங்க. கட்டுமாடி, பட்டுக்கோட்டை போகிறவங்க நிறைய பேர் ஏறுறாங்க. அப்போது இந்த பஸ்ஸில் பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட்டம் தாங்க முடியாது கேஸ். இந்த பஸ்ஸில் தான் ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ தூரம் வரவே முடியாது. நல்ல வேளை நமக்கு மீமிசல்லே சீட்டு கிடச்சிருச்சு. மணமேல்குடி டு கட்டுமாடி இந்த பஸ் வந்து நான் ஸ்டாப் தான். 1/2 hour ஆகும். அது வரைக்கும் நான் ஸ்டாப் தான். வாங்க கட்டுமாடியில் பார்க்கலாம். இந்த பஸ் இந்த 2 ஊருக்குள்ளே நான் ஸ்டாப்பாக இருக்கனால நிறைய பேர் இந்த பஸ்ஸுக்கு ஏறுறாங்க.
7:25க்கு நம்ம கட்டுமாடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அறந்தாங்கி பஸ் அறந்தாங்கி போகிறவங்க இங்கே இறங்கிக்கலாம். மிமிசல்லேருந்து அறந்தாங்கிக்கு பஸ் இருக்குது, ஆனால் அந்த வழி கொஞ்சம் சுற்று வழி. இதுதான் ஸ்ட்ரைட்டு நாகுடி வழியாக அறந்தாங்கி போயிடும், ஸ்ட்ரைட்டாக போயிடும். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே கட்டுமாடியிலேருந்து நிறைய பேர் இறங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு நான் ஸ்டாப்பாக போகிறதுக்கு நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ஏறுவாங்க. ஏன்னா இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு 1/2 மணி நேரம் இந்த பஸ் நான் ஸ்டாப்பாக போயிடும். மற்ற பஸ்ஸில் 1 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம பள்ளத்தூருக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். இங்கேருந்து தான் வந்து ஈசிஆர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு ரோடு வந்து பிரியும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஈசிஆர்லேருந்து கட் ஆயிடுவோம். லெஃப்ட் சைடில் வந்து பள்ளத்தூர் வழியாக பட்டுக்கோட்டை போயிடுவோம். பட்டுக்கோட்டை போயிட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டை போகிற வழியில் தம்பிக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வழியில் தான் வந்து ஈசிஆர் வந்து ஜாயிண்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சேதுபாசத்திரம் மதுராம்பட்டினம்லேயே திருத்துறைப்பூண்டி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதனால தான் நைட் டைமில் வந்து 3 பஸ்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பஸ்ஸஸும் வந்து நைட் டைமில் இந்த வழியாக தான் போயிட்டுருக்குது. நைட் டைமில் பட்டுக்கோட்டை வந்து போகிறதில்ல. இந்த பஸ் மட்டும்தான் ஒழுங்காக உருப்படியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பட்டுக்கோட்டை வந்து போயிட்டுருக்குது. இந்த பஸ் மட்டும்தான். ஈவினிங் 3:50க்கு ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி நம்ம பட்டுக்கோட்டைக்கு 8 மணிக்கு வந்துட்டு 8:30க்கு எடுத்து நைட்டு 1 மணிக்கு சிதம்பரம் போயிடும். அப்புறம் திரும்ப சிதம்பரம்லேருந்து காலையில் 3:50க்கு எடுப்பாங்க. 3:50க்கு எடுத்து நம்ம பட்டுக்கோட்டைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 8:30க்கு கிளம்புவோம். மதியானம் 1 மணிக்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும். நம்ம பட்டுக்கோட்டைக்கு 2 டேரெக்ஷன்லேயும் இந்த பஸ்ஸில் நீங்கள் நம்பி ஏறலாம் கைஸ். இந்த முதுகுளத்தூர் வண்டியெல்லாம் அதை நினச்சாலே கடுப்பாக வருது கைஸ். முன்னாடியெல்லாம் வந்து BS4 இருக்கும்போது சிதம்பரம் டு முதுகுளத்தூர் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் நைட்டு 9:50க்கு சிதம்பரம்லேருந்து கிளம்பி நைட்டு 2:30 மணிக்கு நம்ம பட்டுக்கோட்டை வந்து காலையில் 7 மணிக்கு வந்து முதுகுளத்தூர் போய் ரீச் ஆகும். இப்போ வந்து நைட் டைமில் பட்டுக்கோட்டை வர்றது கிடையாது. காலையில் 6 மணிக்கே முதுகுளத்தூரே போய் ரீச் பண்ணிடுறான். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரணும்னா நம்ம பட்டுக்கோட்டை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டால் தான் உண்டு. சிதம்பரம்லேருந்து சாயல்குடி போகிற பஸ் பட்டுக்கோட்டை வந்து போகுது காலையில். சாயல்குடியிலேருந்து சிதம்பரம் போகிற பஸ் நைட் டைமில் பட்டுக்கோட்டை வந்து போகிறதில்ல. அதே மாதிரி ராமநாதபுரம்லேருந்து சிதம்பரம் போகிற பஸ் காலையில் பட்டுக்கோட்டை வந்து போகுது. சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் பஸ் பட்டுக்கோட்டை வந்து போகிறதில்ல. அதே மாதிரி தான் முதுகுளத்தூர்லேருந்து சிதம்பரம் போகிற பஸ்ஸு பட்டுக்கோட்டை வந்து போகுது. ஆனால் சிதம்பரம்லேருந்து முதுகுளத்தூர் போகிற பஸ்ஸு பட்டுக்கோட்டை வந்து போகிறதில்ல. நைட் டைம்லலாம் அதிராம்பட்டினம் வழியாக எல்லோரும் போயிடுறானுங்க. இது எதுக்காக நான் எல்லா வீடியோலையும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம பட்டுக்கோட்டை மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த 3 வண்டிக்கும் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா தான் திரும்ப இந்த 3 வண்டியும் பட்டுக்கோட்டை வந்து போகும். அதுக்காக தான் நான் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா வீடியோலையும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். பள்ளத்தூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இந்த ஈசிஆர் ரைடர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஈசிஆர்லேருந்து பள்ளத்தூர் வழியாக பட்டுக்கோட்டை போகிற மெயின் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகாமல் அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் சைடில் கட்டாகிறானுங்க. அந்த ரோடு வந்து சின்ன காரு கூட ஃபுல்லாக போக முடியாத ரோடு. ரொம்ப குண்டும் குழியுமாக ரொம்ப ஷேக் ஆகும். அதில் இந்த பஸ்ஸு மட்டும்தான் கரெக்டாக போக முடியும். அதில் தான் போயிட்டுருக்கானுங்க. இந்த வழி வந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து ஷார்ட்கட்டு. இந்த வழியில் போனால் வந்து சிவகொல்லை வழியாக ஜாயிண்ட் ஆகி நாடியம்மன் கோயில் வழியாக பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் ஆகிடும். இந்த வழியில் போனால் பட்டுக்கோட்டை ஊருக்குள்ளே சுற்றி போக வேண்டியதில்லை. ஒரு 1/4 மணி நேரம் மிச்சமாகும். அதுக்காக தான் இவனுங்க அப்படி போகிறானுங்க. நம்ம ஈசிஆர் ரைடர்ஸ் நான் போன வீடியோவில் சொன்ன 5 ஈசிஆர் ரைடர்ஸுமே வந்து இந்த வழியாக தான் போயிட்டுருக்குது பட்டுக்கோட்டைக்கு. அன்றைக்கி நான் டே டைமில் முதுகுளத்தூர் டு சிதம்பரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதுமே பட்டுக்கோட்டைக்கு வந்து இந்த வழியாக தான் வந்துச்சு. நைட் டைம்லலாம் இந்த வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 1/4 மணி நேரத்தை மிச்சப்படுத்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து இவர் எந்த வழியாக போகிறாருன்னு இப்போ நான் வந்து கூகுள் மேப்பில் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள்.
இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதாங்க அந்த ஷார்ட்கட்டு. பள்ளத்தூர்லேருந்து பட்டுக்கோட்டை வழியாக அந்த மெயின் ரோட்டை விட்டுட்டு ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே கட் ஆகி, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த குண்டு குழியுமாக இருக்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி, இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆயிடலாம். நான் உங்களுக்கு சிவப்பிள்ளையில் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மேப் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன ரோட்டில் வந்து பட்டுக்கோட்டைக்கு ஷார்ட்டஸ்ட்டாக போகணும்னு அவசியமா? நீங்களே சொல்லுங்கள். இந்த பஸ் ஒரு நான் ஸ்டாப் ரைடர் தானே. அந்த பள்ளத்தூர் பட்டுக்கோட்டை ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வேகமாக போனால் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். அதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை கம்மி பண்ணுறேன்னு சொல்லி இந்த ரோட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து சேஃபான ரோடும் கிடையாது அந்தளவுக்கு. இந்த இடம் தாங்க அந்த வில்லேஜ் ரோட்லேருந்து பட்டுக்கோட்டை மெயின் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். மேப்பில் வந்து சிவக்கொள்ளைன்னு ஒரு இடம் காமிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரோடு ஜாயிண்டான இடம். இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆயிடும். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்டுக்கோட்டையிலே ரொம்ப ஃபேமஸான பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் வந்து போய் ரீச் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இந்த பஸ் வந்து எப்போவுமே பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகும். பட்டுக்கோட்டையிலேருந்து நீங்கள் எல்லா பஸ்ஸும் என்ட்ரு ஆகிறத பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, பேரவணிலேருந்து, அறந்தாங்கிலேருந்து, மதுரையிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வர பஸ்ஸஸ் பட்டுக்கோட்டையோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் வரும். அதாவது பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டோட முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸு. இந்த பஸ் வந்து பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டோட பின்னாடி உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து என்ட்ரு ஆகும். அப்படியே வந்து இந்த பஸ்ஸை வந்து முத்துப்பேட்டை ட்ராக்கில் போடுவாங்க. இதுதாங்க பட்டுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான நாடியம்மன் கோயில். இந்த கோயில் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. தேரோட்டம்லாம் மிக சிறப்பாக சூப்பராக நடந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்மளால தான் போக முடியல. இருந்தாலும் நாங்கள் போன வருஷம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாடியம்மன் கோயிலை ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்இடி லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இதுதாங்க பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட கேட்டு. நல்ல வேளை இன்றைக்கி நம்ம பஸ்ஸு லேட்னால வந்து தப்பிச்சிட்டோம். ஏன்னா இதே டைமிங் 8 மணிக்கு தான் வந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே பட்டுக்கோட்டை வந்து போகும். இன்றைக்கி நம்ம 8:15க்கு மேலே தான் வந்து இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அதனால் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இந்த டைமுக்குலாம் முத்துப்பேட்டை கிட்டே போயிருக்கோம். இன்றைக்கி வந்து மீமிசல்லையும் கோட்டைப்பட்டினம்லேயும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பேசஞ்சர்ஸ் ஏறி இறங்குறதுக்கு 1/4 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ரொம்ப டிராஃபிக்காகவும் வந்துச்சு, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே 8:19 உள்ள என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்காக ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறேன்னா, நம்ம பட்டுக்கோட்டையில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ஆப்ரேஷனுக்கு வரல. அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு தான் நரியம்பாளையம்ல 24 கோடி செலவில் கட்டினாங்கன்னே தெரியல. ஏன்னா கட்டி ஓப்பன் பண்ணி 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அதுலேருந்து ஒரு பார்ட்டு வந்து கலண்டு வந்துருச்சு. அதாவது மேலே செவத்துலேருந்து ஒரு பார்ட் வந்து கலண்டு வந்துருச்சு. அதோட அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள என்ட்ராகிற ரோடு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவுட் கோயிங் ரோடு வந்து போடல. அதனால் வந்து இன்னும் ஆப்ரேஷனுக்கு வரல. ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எல்லா பஸ்ஸஸுமே ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டி சும்மா தான் கிடக்குது. நிறைய இடத்துல வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டி யூஸ்ஃபுல் இல்லாமல் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மயிலாடுதுறை. ஹாய் கேஸ், நம்ம பட்டுக்கோட்டைக்கு கரெக்டாக 8:19க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எப்போதுமே பட்டுக்கோட்டைக்கு 8 மணிக்கு வந்துட்டு 8:30க்கு எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து 8:19க்கு வந்ததுனால 8:30க்கு எடுத்துருவாங்க. நம்ம பட்டுக்கோட்டையில் இந்த வண்டிக்கு 2 டைரெக்ஷன்லையும் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆல்ட் இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கலாம். நம்ம பட்டுக்கோட்டையில் தான் டிரைவரும் கண்டக்டரும் எப்போவுமே சாப்பிடுவாங்க. சிதம்பரம் போகும்போதும் சரி, ராமேஸ்வரம் போகும்போதும் சரி, நம்ம பட்டுக்கோட்டையில் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா வண்டியும் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம பட்டுக்கோட்டையில் சாப்பிட்டு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஒரு ஆல்ட்டை போட்டு மெதுவாக எடுக்கலாம். ஆனால் மற்ற பஸ்ஸஸ்லாம் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வந்து இப்போ ஸ்டிக்கரிங்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸை ரீஸ்டிக்கரிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் முன்னாடி ஸ்டிக்கரிங் இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. BS4லையும் இதே மாதிரி ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருந்தாங்க. BS6லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நியூ மாடலில் நியூ ஸ்டிக்கரிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இப்போ நமக்கு பின்னாடி 8:30க்கு அரைவே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஸ் தான் வந்து திருப்பூர் டு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை டு திருப்பூர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து இப்போ ஆல்ட்டு. இப்போ திரும்ப 10 மணிக்கு வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து திருப்பூருக்கு எடுப்பாங்க. இந்த பஸ் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கேயம் வழியாக திருப்பூர் வரைக்கும் நல்லாகுது. எல்லோரும் இந்த பஸ்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கோயம்புத்தூர் பஸ்ஸு கிளம்பும். இப்போ நம்ம பஸ்ஸு கிளம்பும்போது காமிக்கிறேன். கரெக்டாக அதுவும் அதே டைமிங் தான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம பஸ் இப்போ கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:39 ஆகுது. 8:40க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வந்தது லேட்டு கைஸ். இந்த டைமிங் நினச்சிக்காதீங்க. எப்போதுமே இந்த பஸ் வந்து 8 மணிக்கு கரெக்டாக பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். 8 மணிலேருந்து 8:25 வரைக்கும் நிற்கும். கரெக்டாக 8:25லேருந்து 8:30க்குள்ளே எடுத்துருவாங்க.
அதனால் வந்து நீங்கள் பட்டுக்கோட்டைக்கு வந்து 8 மணிக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா தான் அந்த பஸ்ஸில் வந்து சீட் பிடிக்க முடியும். இதுக்கப்புறம் தாங்க இருக்குது நான் ஸ்டாப் ரைடு. பட்டுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக 8:40க்கு பஸ் எடுத்துட்டாங்க. டிரைவரே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, முத்துப்பேட்டையும் திருத்துறைப்பூண்டியும் பைபாஸ்னு. டேரெக்டாக நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்ட் தான். 2 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப் ரைடு தான். வாங்க இந்த ரைடை என்னோட நீங்களும் பார்த்து ரசிங்க. நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து சிதம்பரத்துக்கு கரெக்டாக 4:30 மணி நேரத்தில் போகிறது இந்த பஸ் மட்டும்தாங்க. மற்ற சிதம்பரம் ஈசிஆர் ரைடர்ஸ் வந்து 5 மணி நேரம் ஆகும். நான் போன வீடியோவில் வந்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தனித்தனியாக மாறி வந்தோன்னா 6 மணி நேரம் ஆயிரும். நைட் டைமில் நான் ஸ்டாப்பாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி இந்த வண்டி மட்டும்தான். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு ஒரு நியூ எஸ்சிடிசி விட்டுருக்காங்க. இது வந்து பழைய எஸ்சிடிசின்னு தான் நினைக்கிறேன், வந்து க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் வந்து சென்னை கிளாம்பாக்கம் போகுது. அதுக்கடுத்து பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி வண்டி இருக்குது. இந்த பஸ் வந்து மன்னார்குடி, கும்பகோணம், வடலூர் வழியாக சென்னை போகும். பட்டுக்கோட்டையிலேருந்து கும்பகோணமுக்கு இந்த வழி தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. தஞ்சாவூர் வழியாக போனால் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் கும்பகோணம் போகிறவங்க இந்த மாதிரி வண்டியை பார்த்து ஏறிக்குவாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து. வாங்க அப்படியே முன்னாடி போகும்போது கோயம்புத்தூர் வண்டி நிற்கிதான்னு பார்க்கலாம். இந்த டிஎன்எஸ்டிசி வந்து மன்னார்குடியிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வண்டி. இந்த வண்டி வந்து மத்தியானம் 3:30 மணிக்கு மன்னார்குடி வந்து ரீச் ஆச்சு. மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து கட்ரிப் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. இப்போ இங்கேருந்து டேரெக்டாக காஞ்சிபுரம் போகுதா இல்லை மன்னார்குடி போயிட்டு காஞ்சிபுரம் போகுதான்னு தெரில. இல்லை கைஸ், கும்பகோணம் போகுது. இங்கே வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கைஸ். இங்கேருந்து வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட்டுக்கோட்டையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டியும் அதுவும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்குது, சும்மா தான் இருக்குது. இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்குது எல்லா பஸ்ஸும். இதுதாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி. பார்த்திங்களா, இங்கே பட்டுக்கோட்டையிலே ஃபுல்லாகிடுச்சு. இங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு டேரெக்டாக போகிறவங்க இதில் ஏறி இருப்பாங்க பாதி பேர். ஏன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு 1 to 1 டேரெக்டாக போகிறது இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் பஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பஸ்ஸும் பாப்பானாறு, ஒருத்தனாறு, உள்ளூர் நின்று தான் போகும். நீங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் பட்டுக்கோட்டையில் இறங்கி இந்த பஸ்ஸில் கோயம்புத்தூர் போய்க்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாமான் எக்ஸ்பிரஸும் இந்த வண்டிக்கும் வந்து ஒரே டைமிங் பட்டுக்கோட்டையிலேருந்து. அது எப்படின்னா, பாமான் எக்ஸ்பிரஸை ராமேஸ்வரம்லேருந்து ஈவினிங் 4 மணிக்கு எடுப்பாங்க. இந்த வண்டியை ராமேஸ்வரம்லேருந்து ஈவினிங் 3:50க்கு எடுப்பாங்க. ஆனால் 2 வண்டியுமே நைட்டு 8 மணிக்கு கரெக்டாக பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆயிரும். ஒரே டைமிங் வந்து ரீச் ஆகுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படின்னு கேட்கலாம், ட்ரெயினே 4 மணி நேரத்தில் தான் வருது, இந்த பஸ் எப்படி 4 மணி நேரத்தில் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா, ட்ரெயின் வந்து சுற்றி வருது. ராமேஸ்வரம்லேருந்து ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி வழியாக பட்டுக்கோட்டை வருது. ஆனால் இந்த பஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட்டு, ஈஸியாக தான் ஃபுல்லாக. ராமேஸ்வரம்லேருந்து ராமநாதபுரம், தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாடி வழியாக பட்டுக்கோட்டை வருது. பாம்பன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த ஈசிஆர் ரூட்டோட டபுள் டைம் வந்து லாங்கஸ்ட் ரூட்டு. அதனால தான் அந்த ட்ரெயினும் இந்த பஸ்ஸும் ஒரே டைமிங்கில் வந்து ரீச் ஆகுது. இது என்ன தான் 1 to 1 நான் ஸ்டாப் பஸ்ஸாக இருந்தாலும் 4 மணி நேரத்தில் வர்றது வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்னால தான். அந்த ட்ரெயினோட ரூட்டை இந்த பஸ்ஸுக்கு கொடுத்தோன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதுதாங்க பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 400 மீட்டரில் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம முத்துப்பேட்டை ரோடு வந்து ஜாயின் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஈசிஆரில் ஜாயின் ஆகிடுவோம். இங்கேருந்து நமக்கு நாகப்பட்டினம், சிதம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக ஈசிஆர் ரைடு சூப்பராக இருக்க போகுது. பட்டுக்கோட்டை டு நாகப்பட்டினம் 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் டு காரைக்கால் 3/4 மணி நேரம் நான் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் காரைக்கால் டு சிதம்பரம் 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பு. 3 ரைடுமே சூப்பராக இருக்க போகுது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பஸ் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரைடர்னால லைட்டை வந்து ஃபுல்லாக ஆனில் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. சூப்பராக தூங்கிக்கிட்டே போக முடியும். லோக்கல் ஸ்டாப் ஒரே ஒரு ஆள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்கள மட்டும் ஏற்றுனாங்க. அதனால் அவங்கள இறக்கி விடுறதுக்காக தான் இப்போ லைட்டு போட்டுருக்காங்க. ஈஸியாக ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இதுக்கப்புறம் நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினமில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ரைடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
9:18க்கு நம்ம முத்துப்பேட்டை பைபாஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். முத்துப்பேட்டை வர்றவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால முத்துப்பேட்டை பைபாஸில் வந்து இறக்கி விட்ருக்காங்க. நல்ல வேளை இன்றைக்கி வந்து இறக்கி விட்ருக்காங்க. இது வரைக்கும் முத்துப்பேட்டை ஆளுங்களே ஏற்றுனது கிடையாது. கரெக்டாக 9:50க்கு நம்ம திருத்துறைப்பூண்டி பைபாஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நாகப்பட்டினம் கரெக்டாக 1 ஹவர் கைஸ். நாகப்பட்டினமுக்கு இங்கேருந்து 61 கிலோமீட்ரு. கரெக்டாக 11 மணிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான். நாகப்பட்டினமுக்கு எப்பவுமே இந்த பஸ்ஸு 10:45க்கு போயிடும். அங்கே மீமிசல் கோட்டைப்பட்டினமில் லேட் ஆனது தான் இங்கே லேட் ஆனதுக்கு காரணம். பட்டுக்கோட்டைக்கு கரெக்டாக 8 மணிக்கு வந்து 8:30க்கு எடுத்திருந்தாங்கன்னா அப்போ கரெக்டாக இருந்திருக்கும். இந்த பஸ் வேளாங்கண்ணி உள்ளே போய் தான் கைஸ் போகும் எப்போதுமே. வேளாங்கண்ணிக்கு எப்போவுமே இந்த பஸ்ஸு 10:20க்கு வந்துட்டு கிளம்பும். இன்றைக்கி எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சாரி கைஸ், நான் முதல்ல மாற்றி சொல்லிட்டேன். இதுதான் திருத்துறைப்பூண்டி பைபாஸு. இங்கே வந்து நம்ம கரெக்டாக 9:53க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நாகப்பட்டினம் 41 கிலோமீட்ரு தான். நான் தான் 61ன்னு மாற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து லெஃப்ட் சைடு உள்ளே போனால் தான் திருத்துறைப்பூண்டி ஊருக்குள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திரும்ப வரும். ஆனால் இவங்க அப்படி போக மாட்டாங்க. அப்படியே ரவுண்ட் அடித்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. இதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக நாகப்பட்டினம் தான். இதுதாங்க நம்ம சிதம்பரம் டு ராமநாதபுரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். இந்த பஸ் இப்போ வேளாங்கண்ணி அவுட்டரில் நிற்கிது. இவங்க இங்கே தான் சாப்பிடுவாங்க. இந்த பஸ் வந்து நைட்டு 12:30 மணிக்கு பட்டுக்கோட்டை வந்துட்டு ராமநாதபுரம் போகணும். ஆனால் அந்த பஸ் பட்டுக்கோட்டை போகாது. அதிரம்பட்டினம்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிடும். இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக 10:31க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எப்போதுமே வேளாங்கண்ணிக்கு இந்த பஸ் 10:20க்கே வந்துடும். இன்றைக்கி வந்து 10:31க்கு வந்துருக்குது. ஒரு 11 நிமிஷம் லேட்டு. நாகப்பட்டினமுக்கு இந்த பஸ் எப்போதுமே 10:45க்கு போகும். இன்றைக்கி வந்து 10:55 ஆகும்னு நினைக்கிறேன்.
நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக 10:59க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 14 நிமிஷம் டிலேவோட நம்ம நாகப்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இந்த பஸ் நாகூர்லாம் நிற்காது, நான் ஸ்டாப்பாக காரைக்கால் தான். காரைக்காலுக்கு வந்து இந்த பஸ் எப்போவுமே 11:04க்கு போகும். இன்றைக்கி வந்து ஒரு 11:30 போய் ரீச் ஆயிரும். ராமநாதபுரம்லேருந்து நாகப்பட்டினமுக்கு இந்த ஈசிஆர் ரூட்டில், அதாவது இந்த பஸ்ஸோட ரூட்டில் வந்து ட்ரெயின் ட்ராக் போட்டாங்கன்னா இதோட ட்ராவல் டைம் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அதாவது இந்த பஸ் வந்து ஈவினிங் 4 மணிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி நாகப்பட்டினமுக்கு நைட்டு 10:45க்கு வந்து ரீச் பண்ணுதில்ல, 6:45 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. இதுவே ட்ரெயின் வந்து இதே ரூட்டில் வந்துச்சுன்னா 4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆயிடலாம். நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் நாகப்பட்டினம்லேருந்து காரைக்கால், பேரளம் வழியாக மயிலாடுதுறை போய் ரீச் ஆகும். மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் வழியாக கடலூர் போய் ரீச் ஆகும். கடலூர் போர்ட்லேருந்து புதுச்சேரி வழியாக சென்னை போகிற அந்த நியூ ரயில்வே லைன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ராமேஸ்வரம்லேருந்து சிதம்பரத்துக்கு இந்த ஈசிஆர் லைனில் வந்து ட்ரெயினில் வந்து 7 மணி நேரத்துக்குள்ளேயே போய் ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி நியூ ரயில்வே லைன் வர்றதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லைன்னா 20 வருஷம் ஆகும். அப்படி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈசிஆர் லைனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயினையுமே இந்த ரூட்டில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் லைனில் இப்போ இருக்க அளவுக்கு கிராசிங்ஸ் இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம நாகப்பட்டினம்லேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்த ஸ்டாப்பிங் காரைக்கால் தான். காரைக்காலில் பார்க்கலாம். இப்போ நம்ம காரைக்காலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் ஆகிடலாம். காரைக்காலுக்கு நம்ம 11:37க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எப்போதுமே காரைக்காலுக்கு 11:04க்கு வந்து 11:20 கிளம்பும். கரெக்டாக 11:25க்கெலாம் வந்து காரைக்காலை தாண்டி ஒரு ஐயங்கார் கேக் ஷாப் இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டு போடுவாங்க. எதுக்காகனா அவங்க டீ குடிப்பாங்க. ஏன்னா ஈவினிங் 3:50லேருந்து வண்டி ஓட்டுறாங்களா, நைட்டு 1 மணி வரைக்கும் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும். அதனால தான் அவங்க காரைக்காலில் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு 1 மணிக்கு போயிட்டு திரும்ப 3:50 கிளம்பி அடுத்த நாள் மத்தியானம் 1 மணிக்கு வந்து ராமேஸ்வரம் போகணும். இந்த வண்டியும் முதலுத்தூர் வண்டி மாதிரி தான். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து டிரைவர்ஸ் மாறுவாங்க. 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒரே டிரைவர் 2 டைரெக்ஷன்லேயும் ஓட்டணும். கரெக்டாக 11:40க்கு நம்ம காரைக்கால்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அந்த ஐயங்கார் கேக் ஷாப் போய் ரீச் ஆகிடலாம். இந்த வண்டி எப்போவுமே 11:15க்கு காரைக்கால் வந்து 11:20க்கே கிளம்பிடும். இன்றைக்கி 11:40 ஆயிடுச்சு. அதனால் 11:45க்கு கொண்டு அங்கே காரைக்கால் ஐயங்காரில் போட்டு எப்படியும் 11:55 இல்லைன்னா 12 மணிக்கு தான் எடுப்பாங்க. 1:00 தான் இன்றைக்கி சிதம்பரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். 11:44க்கு நம்ம சொன்ன ஐயங்கார் கேக் ஷாப் வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து டீ, காஃபி, பாதாம் பால் எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்குது. அவங்க வந்து டீ, வடை இது மாதிரி சாப்பிட்டு வந்து திரும்ப வண்டி எடுப்பாங்க. இந்த சென்னை டு நாகப்பட்டினம் நேஷனல் ஹைவே 32ல் இன்னும் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடியல. அதனால தான் 4 டைவர்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலான்னா என்னோடய போன வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சிதம்பரம்லேருந்து நம்ம நாகப்பட்டினமுக்கு நம்ம டே டைமில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டைமில் சீர்காழி டு காரைக்கால் செக்ஷனில் 4 டைவர்ஷன்ஸையும் சூப்பராக காட்டியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இனி அடுத்து டேரெக்டாக சிதம்பரம் தான்.
வேறு எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. சீர்காழி கூட இந்த வண்டி உள்ளே போகாது. எப்போதுமே இந்த வண்டி சீர்காழியை கிராஸ் பண்ணும்போது கூட இந்த பைபாஸில் தான் கிராஸ் பண்ணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த NH32ல் கொள்ளிடம்க்கு முன்னாடி பிரிட்ஜ் வந்து உள்வாங்கிருச்சு. அதனால் சிதம்பரம் டு சீர்காழி இந்த NH32 வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த NH32 ஃபுல்லாக சரி பண்ணுற வரைக்கும் அந்த செக்ஷன் மட்டும் க்ளோஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம சீர்காழியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பைபாஸில் போக முடியும். அதுக்கப்புறம் கீழே இறங்கி பழைய கொள்ளிடம் பிரிட்ஜில் தான் நம்ம போக முடியும். அதாவது அந்த பழைய NH அந்த வழியில் தான் நம்ம போக முடியும். அதனால் நம்ம சிதம்பரம் போகிறதுக்கு எப்படியும் 1:15 இல்லைன்னா 1:20 கூட ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே 1/4 மணி நேரம் வண்டி லேட்டு. கரெக்டாக 1:15க்கு போச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னு அர்த்தம். அப்படி 1:20க்கு போச்சுனாலும் கரெக்டான டைமுக்கு தான் போயிருக்குன்னு அர்த்தம். வாங்க எத்தனை மணிக்கு சிதம்பரம் போகிறாங்கலாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் தூங்க பாருங்கள். இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் முழிச்சிருந்து உங்களுக்காக விளாக் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். அப்புறமா சிதம்பரம் உள்ளே என்ட்ராகும்போது பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, சீர்காழிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்தே கீழே இறங்கி தான் ஃபுல்லாக போய் ஆகணும். ஆனால் இந்த பஸ் சீர்காழிக்குள்ளே உள்ளே போகாது, ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதனால் நம்ம எப்படியும் ஒரு 1:15க்குள்ளே கண்டிப்பாக போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா நம்ம பஸ் நான் ஸ்டாப் ரைடர் கைஸ், கரெக்டாக 1:15க்குள்ளே போயிடும். 1/4 மணி நேரம் தானே லேட்டு, அந்த லேட்டு மட்டும் அப்படியே இருக்கும். 1:15க்குள்ளே கண்டிப்பாக போயிடும். இப்போ நம்ம பழைய கொள்ளிடம் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஷேக்கிங் தெரியும். எந்தளவுக்கு இந்த பாலம் வீக்காக இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். என்ன பண்ணுறது, அந்த நேஷ்னல் ஹைவே சரி பண்ணுற வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸும் இதில் தான் போகும்.
இப்போ நம்ம சிதம்பரத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். சீர்காழி டு சிதம்பரம் இந்த பைபாஸ் வந்து இப்போ ஆப்ரேஷனில் இல்லைனாலும் இவன் நான் ஸ்டாப்பாக கரெக்டான டைமிங்கே வந்துட்டான். அதாங்க நம்ம ஈஸியாக ரைடர் ஸ்பீடு கிங்கு. இப்போ நம்ம சிதம்பரத்துக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இன்னொரு 1 நிமிஷத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். பாவங்க இந்த டிரைவர் ராமேஸ்வரம்லேருந்து எடுத்ததுலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் எப்படியாச்சும் ஓட்டி சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு வரணும்னு அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட வர்றது ரொம்ப அதிகம் தான் கைஸ். இப்போது ராமேஸ்வரம் டு சிதம்பரம் இவங்க ஓட்டினதுக்கப்புறம் சிதம்பரம் டு ராமேஸ்வரம் இன்னொரு டிரைவர் விடலாம். கரெக்டாக நம்ம சிதம்பரம்க்கு 1:15க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அந்த 15 மினிட்ஸ் டிலே அப்படியே தான் இருக்குது. சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் போர்டில் ராமேஸ்வரம் மாற்றிட்டாங்க. சிதம்பரமுக்கு இப்போ 1:15க்கு வந்து ரீச் ஆகிருக்குது. அடுத்து ராமேஸ்வரமுக்கு இங்கேருந்து காலையில் 3:50க்கு எடுப்பாங்க. 8 மணிக்கு நம்ம பட்டுக்கோட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு எடுப்பாங்க. மதியானம் 1 மணிக்கு வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வண்டிக்கு வந்து டிரைவர் மாறுவாங்க. செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாள் வந்து இந்த டிரைவர் ஓட்டுவார். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் வந்து இன்னொரு டிரைவர் ஓட்டுவாங்க. இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஸ்ஸில் இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.